வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தீனா, டேய் சஞ்சய், தீனா, நீ ஒரு நல்ல லாயரா மட்டும் இல்லாம நல்ல நண்பனா இருந்து என்ன ஜாமீன்ல வெளியில கொண்டு வந்திருக்க. ரொம்ப தேங்க்ஸ்டா. அதெல்லாம் போகட்டும். உன்னை வெளியே கொண்டு வந்தது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல. நிறைய பணம் செலவாயிடுச்சுடா. கவலைப்படாதடா, இன்னும் 2 நாள்ல உன் பணம் மொத்தத்தையும் வக்கீல் ஃபீஸோட சேர்த்து செட்டில் பண்ணிடுறேன். ஓகே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நீ ரிலீஸ் ஆகி வரல, நான் ரிஸ்க் எடுத்து உன்னை ஜாமீன்ல எடுத்திருக்கேன். அதை மறந்துடாம ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கப்புறமாவது எந்த வம்பு துப்புக்கும் போகாம கொஞ்சம் கரெக்ட் ஆயிடுறா. மச்சான், என்ன ஜாமீன்ல வெளில எடுக்க சொன்னது என்ன நம்ப வச்சு முதுகுல குத்துன அந்த சத்யாவை பழி வாங்கிறதுக்காக தாண்டா. டேய் வேணாண்டா, என் வக்கீல் பேரை கெடுத்துறாத. மச்சான், நான் அவளை பழி வாங்கியே தீருவேன். நான் எப்படி பழி வாங்க மட்டும் பாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் எந்த கேஸ்லயும் மாட்டவும் மாட்டேன். ஏன்னா நான் போட்டிருக்க ஸ்கெட்ச் அப்படி. இருந்தாலும் ரிஸ்க் தானடா. இதை பாரு நண்பா, நீ செலவு பண்ணதை விட 3 மடங்கு அதிகமா பணம் தரேன். என்ன தயவு செஞ்சு தடுக்காத. அந்த சத்யாவோட அழிவு என் கையில தான். சத்யா வரண்டி. டேய் சஞ்சய், டேய் முதல்ல பைக்ல ஏறு. நான் சொல்ற இடத்துல டிராப் பண்ண. எனக்கு அது போதும். வண்டிடு. செங்கமலா, எங்கம்மா இருக்க? இங்கதாங்க இருக்கேன். பூஜை பண்றதுக்கு விளக்கு போட்டுட்டு இருக்கேன். என்ன விஷயம்? இல்ல, காபி குடிக்கணும் போல இருக்கே. கொஞ்சம் காபி கிடைக்குமா? நைவேத்தியத்துக்கு மட்டும்தான் பால் வச்சிருக்கேன். பூஜையை முடிச்சிட்டு அப்புறமா காஃபி போட்டு தரேன். ஓ சரி சரி. அம்மா, காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சத்யாவா தான் இருக்கும். போய் கதவை திறந்து பாருங்க. பேப்பர் கூட படிக்க முடியாது. சார் வாங்க சார். அப்படி பாரஜா உள்ள வாங்க 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 வாங்க. வாடகண்ண வா வா. உட்காருமா, உட்காருங்க சார். பரவாயில்ல. என்ன வரதன் சார், கெஸ்ட் ஹவுஸ்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கா? சார் சொர்க்கம் மாதிரி இருக்கு சார். எனக்கு என்ன குறை ஒண்ணும் இல்ல. அப்பா, உங்களுக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா. இந்தாங்கப்பா, உங்களுக்காக மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ, வாங்கண்ணே. வாமா, இருங்கண்ணே. பூஜை முடியட்டும், காஃபி போட்டு தரேன். இல்லம்மா, வேலை இருக்கு, நான் கிளம்பணும். சத்யாவை டிராப் பண்ணிட்டு போலாம் தான் நான் வந்தேன். சரிங்கண்ணே. அப்பா, நலனப்பா குடும்பத்துக்கு நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம்ப்பா. அது எனக்கே நல்லா தெரியும்டா ராஜா. எனக்கு இங்க தங்கறதுக்கு இடம் கொடுத்து உன்னையும் இது நாள் வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு ரொம்ப பெரிய மனசுமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சத்யா, நீ கொஞ்சம் பேசாம இருமா. எது நடந்தாலும் அது நமக்குள்ளே இருக்கட்டும்மா. அப்படி விட முடியாதுப்பா. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என் குடும்பத்துல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்றது தெரியணும்பா. அவங்களும் இப்ப நம்ம போராட்டத்துக்குள்ள வந்தாச்சு. என்னாச்சு? தேவியால ஏதாவது புது பிரச்சனை வந்திருக்கா? மாப்பிள்ளை வரலையாமா? அதான் சொல்ல வரேன். மாப்பிள்ளையாலதான் இப்ப புது பிரச்சனை. எந்த மாப்பிள்ளை? எங்களுக்கு தான் 2 மாப்பிள்ளையாச்சே. அர்ஜுனாலதான் இப்ப புது பிரச்சனை. ஆர்த்தியோட பர்த்டே ஃபங்க்ஷன் 2 நாள் முன்னாடி தான் நடந்துச்சு. அதுக்கு அர்ஜுன் வந்திருந்தாரு. அங்க சில சொந்தக்காரங்க நலனுக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே பேசிருக்காங்க. அது அர்ஜுன் காதுல விழுந்திருக்கு. அர்ஜுன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதோ அடுத்து என்னமா பண்ணாரு? அவரை என்னையாவது இல்ல நலனப்பாவையாவது நேரடியா கேட்டிருந்திருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இன்கம் டாக்ஸ் ரைடுன்னு நலனப்பா வீட்டுக்கு ஆளுங்களை அனுப்பி
அங்க ஏதோ டிராமா எல்லாம் பண்ணிருக்காருப்பா.